ஏன்டா நீங்க தான் நியாயஸ்தானிகளாச்சே, கேள்வி கேட்ட கேள்விக்கு ஏன்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க எப்பவுமே? இந்த லட்சணத்துல என் பசங்க வீடியோவுக்கு வந்து கீழே கேவலமா கமெண்ட் பண்றீங்க. நீ உண்மையான ஒரு தொண்டனா இருந்தீனா, உன் தலைவன் உண்மையான ஒரு தலைவனா இருந்தா, உன் கட்சி உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தொடங்கின கட்சியா இருந்தா என் கருத்தோட மோது. அதை விட்டுட்டு என் குழந்தைங்க வீடியோல வந்து எச்சத்தனமா காமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், உன் வீட்டுல உருவாகிற உயிர்ல இருந்து கல்லறைக்கு போன உயிர் வர தோண்டி எடுத்து கிழிப்பேன். என்ன பண்ணுவேன்? தோண்டி எடுத்து கிழிப்பேன். அதனால உன் வேலை என்ன? என் வீடியோக்கு காமெண்ட்ஸ் போடணும், அதானே உன் வேலை. நான் என்ன கேட்கிறேன்? அரசியல் ரீதியா கேள்வி கேட்கிறேன். அப்போ அதுக்கு மட்டும் தான் நீ பதில் சொல்லணுமே தவிர என் குழந்தைங்களை வந்து பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என் குழந்தைங்க கிட்ட கேள்வி கேட்டியே வீடியோல வந்து, நீ எத்தனாவது அப்பாவுக்குடா பிறந்த நாயே, எச்ச நாயே. ஏயா திருநெல்வேலி குஞ்சுகளா, இந்த மாதிரி ஒரு சில எச்ச நாய்களை நியாயப்படுத்துறதுக்காகவே இன்ஸ்டாகிராம் ஐடி ஓபன் பண்ணி அதுல ஃபாலோவர்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டாடிட்டு இருக்கீங்களே கேக் வெட்டிலாம். இந்த மாதிரி எச்ச நாய்கள் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? குழந்தைங்க வீடியோல வந்து அந்த எச்ச எப்படி கமெண்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்றது? ஏதோ வந்து நாங்க தான் அவதூறு பரப்புறோம்னு சொல்றீங்களே, குழந்தைங்க கிட்ட பேசுற இந்த மாதிரி தெருப்பொறுக்கி நாய்களை என்ன பண்ணலாம்?